வெல்கம் டு ட்ரிபிள்எஸ் சமையல். இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை பாருங்கள், பெரிய பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் தோல் சீவிட்டு இந்த முனையை கட் பண்ணிவிட்டு ஸ்லேஸாக போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். தோலெல்லாம் சீவிட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரைக்கு இதை பாருங்கள், இந்த மாதிரி அரிஞ்சிட்டேன். இதில் இந்த சைஸ் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டேன். இப்போ இட்லி குண்டான் வச்சு அதில் ஒரு ஆவரி வைக்க போகிறேன். இட்லி குண்டான் நல்லா காஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் இந்த நடுப்பகுதி இருக்குல்ல, இந்த நடுப்பகுதி வேகிற அளவு வெந்தால் போதும். இதை வேக வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா வெந்து போச்சு. இங்கே பாருங்கள், இங்கே நல்லா வெந்து போச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஃபேன் போட்டு காத்தார வச்சுட்டு இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குது. இதில் நம்ம இப்படி டிப் பண்ணி அப்புறம் எண்ணெயில் போடணும். எண்ணெயில் இதை பாருங்கள், இப்படி டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் போடணும். எண்ணெயில் போடும்போது காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவில் பிசைஞ்சது. இது எண்ணெய் காஞ்சிச்சு. இதில் 4 நாளாக போட போகிறேன். இதை பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி செவுக்க வரணும். வந்த பிறகு இதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு பிசையணும். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நம்ம இதை எடுத்துடணும். இதை பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு பாருங்கள். இதை பாருங்கள், எடுத்துடணும். இதில் போட்டுருறேன். இந்த ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு லைட்டாக உப்பு தூவிணும். அப்புறம் மிளகாத்தூள் இதை பாருங்க தூவிட்டு இதை குளிக்கணும். இந்த சூடோடு குளிக்கிட்டா ஃபுல்லாக ஒட்டிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக இருக்குது. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டிங்குன்னு வச்சுருங்க. தேங்க்யூ வெரி மச்.